நல்ல காய்ப்புள் இருக்கிற 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பஸ் ரூட் தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மொத்த ஏரியா 1.5 ஏக்கருங்க. அதில் ஒரு 30 சென்ட் தவிர மீதி எல்லாமே தென்னை மரங்க தான். காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க. காய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ மரம் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க. இந்த தோப்புக்கு தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குதுங்க. திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற பிஏபி பாசனம் இருக்குதுங்க. 1.5 ஏக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குங்க. கிணறு கிடையாதுங்க. போர் மூலமாக தான் இந்த 1.5 ஏக்கருமே தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குதுங்க. போர்லேருந்து வர்ற தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரிங் தொட்டி ஒன்று போட்டிருக்காங்க. தொட்டியிலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக 1.5 ஏக்கருமே ஃபுல்லாக பாயுதுங்க. இதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துருங்க 7.5 ஹெச்பியில். நீங்கள் சின்ன ஏரியாவில் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கரில் நிறைய பேர் வந்து தோப்பு ஏதாவது சேல்ஸ்க்கு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இது செட் ஆகுங்க. அருமையான நாட்டு மரம்ங்க. காய் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ தேங்காய் போடுறதுக்கு உள்ளே போகிறதுக்கான தட வசதிகள் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. தார் ரோட் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா விவசாயம், தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டியே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. ரோட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ரோட் ஃபேஸ் கிடையாதுங்க. ஃபஸ்ட் போகிற மெயின் தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 75 தென்னை மரங்கள் உள்ளே இருக்குங்க. எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. போர்லேருந்து வர்ற வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய தொட்டி இதுதாங்க. வேப்பர் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து மூடி மாதிரி போட்டிருக்காங்க. தார் ரோட் பார்த்தீங்கன்னா பிஸியான ரோடுங்க. நல்ல முறையில் உரம் தண்ணீர் எல்லாமே சீரான இடைவெளியில் கொடுத்து நல்லா பராமரிப்பு பண்ணிட்டு வர்றதுனால காய்ப்பு வந்து அருமையாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ஓடை போயிட்டுருக்குதுங்க. மழை பெஞ்சால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தண்ணீர் போகுங்க. அந்த ஓடைக்கு பக்கத்துலேயே ஒரு செக் டேமும் இருக்குதுங்க. அதுலேயும் தண்ணி வந்து 2-3 மாதம் தண்ணி நிற்கிங்க. அப்படி வரும்போது போர்லாம் வந்து ஈஸியாக ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தண்ணி வசதி நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க. கோவை டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாதிரி வெளியூர்லேருந்து வந்து வாங்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு ஆக்சஸ் நல்லாவே இருக்குங்க. பைபாஸ்லேருந்து 500 மீட்டர் தார் ரோட்டில் உள்ளே வந்து நம்ம டைரெக்டாக பூமிக்கு வந்துடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு செட் ஆகுங்க. சின்ன லெவலில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கும் செட் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் கண்டிப்பாக க்ரோத் இருக்குங்க. பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்ல க்ரோத் வருங்க. ஒருவேளை சின்ன லெவலில் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாங்க. மொத்தம் 1.5 ஏக்கருங்க. இதில் வந்து ஒரு 25 சென்ட் பார்த்தீங்கன்னா டவர் லைன் கிராஸ் இருக்குதுங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் தென்னை மரம் போட முடியாதுங்க. மற்ற கொய்யா செடி, மாசெடி, மாதுளை, சப்போட்டா இந்த மாதிரி ஹைட் கம்மியாக வர்ற ஏதாவது ஒரு மரம் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஐடியாவில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகுங்க. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை நகராட்சி எல்லைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்யூச்சரில் வந்து இது நகராட்சி கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குங்க. தோப்புனோட சரௌண்டிங் எல்லாமே ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் எல்லாமே சுற்றிலுமே ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்குதுங்க. வீடு நிறையா இருக்குதுங்க. வில்லேஜை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க. வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தள்ளி அமைஞ்சிருங்க. பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஊரடி பூமின்னு தான் சொல்லணுங்க. ஊருக்கு இடையில ஒரே ஒரு லேண்டு தான் வருங்க. அதனால் ரோடு ஆக்சஸ், பாதுகாப்பு இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கி ஃபென்சிங் போடுற ஐடியா இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செலவு இருக்குங்க. மற்றபடி எல்லா வசதியுமே உள்ளேயே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1.5 ஏக்கர் சேர்த்து 85 லட்சம் கேட்குறாங்க. 85 லட்சம் அவங்க கேட்குற விலை தாங்க. நீங்கள் வந்து லேண்ட் பார்த்து பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க.
கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி குறைச்சி கொடுப்பாருங்க. இந்த தோப்பை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தியான தென்னை மரங்கள்ங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.